ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ரோஹித் கிட்ட துளசிக்கு நம்பர் இல்ல, ஆனா சாரா நம்பர் இருக்கு. இவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு துளசி. ஆனா துளசிங்கிற பேரை விட சாராங்கிற பேர் தான் அதிகமா அவர் வாயில இருந்து வருது. என்னவா இருக்கும்? பர்சனலா சாரா கூடால எப்படி க்ளோஸ்ன்னு தெரியலையே. ஷோ, இந்த அம்மா வேற எதனா ஒண்ணுன்னா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிச்சோம். என்ன இவா, நாளைக்கு பூ வைக்க போறோம், இருந்தாலும் ஒரு போன் கூட பண்ணல. அவளுக்கு பாத்துருக்க மாப்பிள்ள நான் தான் தெரிஞ்சதும் கண்டிப்பா கூப்பிடுவா அப்படி இப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா இப்ப ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா. சரி, நாளைக்கு தான் பொண்ணை பாத்துக்கிட்டு பூ வைக்கிறதுக்காண்டி போறமே, கல்யாண கனவு ரிலேட்டடா ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருப்பான்னு பார்த்தா எங்க அண்ணன் அண்ணன் புராணத்தை ஓட விட்டுருக்கான். இவி அண்ணன் தங்கச்சி பாயாசத்துல நமக்கு புல்லரிக்குது. அவ பொண்ணுங்கிறதுனால போன் பண்ணல, நம்ம ஏன் போன் பண்ணக்கூடாது? பேசாம போன் பண்ணி பாப்போமா? ஒரு வேளை பூவெல்லாம் வச்சு நான் தான் அவளுக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு பேச ஆரம்பிப்பாளோ என்னமோ. அவ மனசுல அப்படி கூட ஒரு ஆசை இருக்கலாம் இல்ல. அதான் சொன்னாலே என் அண்ணன் பார்த்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. சோ பூ வச்சதுக்கு பிறகு பேச ஆரம்பிப்பாளா இருக்கும். எங்கேயோ ஏதோ ஒண்ணு இடிச்சுக்கிட்டே இருக்கு. எதுனா ஒண்ணுனா என் தங்கச்சியெல்லாம் பாடாப்படுத்துவாவ. அர்ஜுன், ஏய், உன்னை யாரு இப்ப உள்ள கூப்பிட்டா? வெளியே போ. அர்ஜுன் உங்ககிட்ட பேசுறதுக்காண்டி தானே வந்திருக்கேன். இந்த ராத்திரி நேரம் ஒரு ஆம்பளை ரூம்ல தனியா இருக்கான், கொஞ்சம் கூட பயம் இல்லாம வர. வெளியே போன்னு சொல்றேன்ல. அர்ஜுன், நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். நீ பேசவோ பாட்டு பாடவோ என்ன வேணாலும் செய், ஆனா ரூம்ல இருந்து வெளியே போ. மேனஸ் இல்ல, கதவை கூட தட்டாம என்னமோ ஓ ரூமுக்குள்ள வந்து நிக்க மாதிரி வந்து நிக்க. ஏன் அர்ஜுன், நான் வரக்கூடாதா? வரக்கூடாது. ஏன் உனக்கு இது தெரியாதா? இந்த ரூமுக்குள்ள யாருக்கெல்லாம் உரிமை இருக்கோ அவங்கள தவிர யாரும் வரக்கூடாது. ஏன் அர்ஜுன், எனக்கு உரிமை இல்லையா? என்ன பைத்தியமா? வெளியே போன்னு சொல்லல. அர்ஜுன், உங்ககிட்ட பேசுறதுக்காண்டி தான் வந்திருக்கேன். பேசிட்டு போயிட்டேன். ப்ளீஸ் அர்ஜுன், ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். என்னால உங்களை மறக்கவே முடியல. கிரு, வீட்டுல உள்ள பெரியவியல கூப்பிட்டேன்னு வச்சுக்கான், அசிங்கப்பட்டு போயிருவா. ரூம்ல இருந்து வெளியே போயிரு. அர்ஜுன், சத்தியமா என்னால உங்களை மறக்க முடியவே இல்ல. என் மனசு முழுக்க நீங்க மட்டும்தான் இருக்குதியா. ஏய், என்ன பேசி? எனக்கு கல்யாணம் ஆயிட்டு. கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் போய் உன்னைய மறக்க முடியல. என்னமோ உன்னையதான் மனசுல வச்சிருக்கேன்னு பேசியது எந்த அளவுக்கு தப்பு? அதே மாதிரி தான் கல்யாணம் ஆன ஒரு ஆம்பளை கிட்டையும் உங்களை மறக்க முடியலன்னு வந்து பேசியது தப்புதான். வெளியே போ. எதுவா இருந்தாலும் காலமா நான் வெளியே வந்ததுக்கு பிறகு பேசு. இல்ல அர்ஜுன், இப்பயே பேசி என்னால உங்களை மறக்கவே முடியல அர்ஜுன். இந்த 1 மாசத்துல என்னால தாங்கவே முடியல. நீங்க தியா கழுத்துல தாலி கட்டப்படாது, உங்களுக்காண்டிதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கு பிறகு நீங்க தாலி கட்டிட்டியா? நீ என்ன பைத்தியமா? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆயிட்டு. கல்யாணம் ஆயிட்டு அதையே புடிச்சு தொங்கிட்டு இருக்காதுங்க அர்ஜுன். நீங்க என்ன தியா கூட ஒன்னா வாழ்ந்துகிட்டா இருக்குதியா? சும்மா இத காரணமா சொல்லி என்ன துரத்திக்கிட்டு இருக்காதுங்க. அவளே அவ அம்மா வீட்டுல இருக்கியா, அவளுக்கு இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லன்னு இருக்கா. எப்ப பாரு கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு. ஏன் ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்தாதான் புருஷன் போட்டாட்டியா? அத்தனை பேர் மத்தியில அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். இந்த அர்ஜுனோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ஒரு தடவை தான். அது ஆக்சிடென்டா நடந்தாலும் சரி, நான் புரிஞ்சு ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ண பொண்ணா இருந்தாலும் சரி, இந்த அர்ஜுன் வாழ்க்கையில கல்யாணங்கிறது ஒரே ஒரு பொண்ணு கூடாலதான். அது 1 மாசத்துக்கு முந்தைய நடந்து முடிஞ்சிருச்சு. இங்கரே விளக்கு கொடுத்துட்டே இருப்பேன்னு நினைக்காத. மூஞ்சி ஷேப்ப மாத்தி விட்டாலும் விட்டுறவே போயிரு. அர்ஜுன், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்குதியா? எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது. ஓ, எதனால? உங்களை மறக்க முடியாமதான். அதாவது கல்யாணம் ஆனவனை மனசுல வச்சுக்கிட்டு அவன் நினைப்போட இருக்கிறதுனால உனக்கு தூக்கம் வரையல. வெக்கமா இல்ல உனக்கு இப்படி சொல்லதுக்கு? அர்ஜுன், என்ன இல்ல, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேக்கேன். கிரு, ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிரு. அர்ஜுன், உங்களுக்கு தியாக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லையே. சும்மா தாலி எடுத்து கட்டின உடனே அவ உங்களுக்கு பொண்டாட்டி ஆயிருவாளா? ஓ, அப்போ உன் டிக்ஷனரியில எப்படி ஒருத்தன் எத்தனை பொண்ணுக்கு வேணாலும் தாலி கட்டலாம் அப்படிதானே? என்னமோ தாலிங்கிறது சும்மா கழுத்துல மாற்ற ஃபேஷன் நினைச்சியா? அர்ஜுன், நீங்க ஒரு டாக்டர், நீங்க இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன? இல்ல அர்ஜுன், இப்பவும் சொல்லி கடைசி வரைக்கும் நீங்க எனக்கு கிடைக்கலன்னா பொறுக்கி தூரம் வரைக்கும் தான் பொறுப்பேன். அது பிறகு என் உயிரே விட்டுருவேன். என்ன பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயில் பண்றியான்னு கேட்டேன். இல்ல அர்ஜுன். அப்பனா செய்ய வேண்டியதானே? எதுக்கு ஓயாம என்கிட்ட வந்து சும்மா செத்து போயிருவேன். உனக்கு வாழறதுக்கு பிடிக்கலன்னா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கா. என்கிட்ட என்னத்துக்கு சும்மா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் தான். ஜெசிகா, இதுக்கு பேரு புரிஞ்சுக்கணும் இல்ல, இது பிளாக்மெயில் பண்ணியது. ஐயோ அர்ஜுன், இல்ல. இங்க பாரு, என்னைய பத்தி உனக்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியேன். உன் மண்டைக்குள்ள ஏத்த முடிஞ்சதுன்னா ஏத்திக்கான்.
நீ ஏன் எத்தனையோ வருஷமா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? என்னைக்காவது உனக்கிட்ட உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி நான் பேசியிருக்கேனா? இல்லனா உனக்கு ஹோப் பிடிக்க மாதிரி தான் ஏதாவது நடந்திருக்கனா? கிடையாது ஜெசிகா. ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு ஏதாவது சிச்சுவேஷன்ல பிரிய வேண்டியதா இருந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியது அதெல்லாம் என் கேரக்டருக்கு செட்டே ஆகாது. என் அம்மா அனுபவிச்ச கொடுமைய தெரிஞ்சோ தெரியாமலோ கூட இன்னொரு பொண்ணுக்கு நான் கொடுத்துட கூடாதுங்கிற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஒருவேளை உனக்கு நான் ஹோப் கொடுத்திருந்தா ஏதோ ஒரு வகையில என் அம்மா அனுபவிச்ச மாதிரி நீ ஏன் இன்னைக்கு அனுபவிச்சிருக்கலாம். அதனால்தான் இந்த மாதிரிப்பட்ட விஷயம் எல்லாம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் இதெல்லாம் என் லைஃப்ல நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. ஆனா உங்க அப்பா பண்ண தப்பதானே இப்ப நீங்களும் பண்ணிருக்கியா? புரியல. எனக்கு ஹோப் கொடுத்துட்டு அது பிறகு தியா கழுத்துல தாலி கட்டினது உங்க அப்பா பண்ண மாதிரி தானே? பிறகு அம்மா நான் உனக்கு எப்ப ஹோப் கொடுத்தேன்? கல்யாணம் ஒண்ணு பண்ணா என்னையே பண்ணிக்கிட்டேதான் சொன்னியல்ல. அம்மா நான் எவ்வளவு தூரத்துக்கு தள்ளி தள்ளி போனாலும் நீ என் பின்னாடியே வந்துகிட்டு இருந்த. ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு காயப்படுத்த கூடாது, கல்யாணம் ஒண்ணு பண்ணா ஒன்னே பண்ணியேன்னு சொன்னதான். அது போல நீ வேண்டான்னு போன. நான் கொடுத்த வாக்கு கட்டி காப்பாத்தனு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்லையே. அவசியம் இருக்கு அர்ஜுன். இங்க பாரு, என்ன இந்த மாதிரி எல்லாம் லாக் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. ஒவ்வொரு தடவை நீ என்கிட்ட வந்து பேசச்சிலையும் கேட்கச்சிலையும் கிளி பிள்ளைக்கு புரிய வச்ச மாதிரி எல்லாம் புரிய வச்சுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. உனக்கு ஹோப் கொடுத்தேன்னு சொன்னல, இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் என் போன்ல இருந்து நீ கிறிஸ்டின் பொண்ணு தானே, ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ஈஸ்டர் இல்லனா ஹாப்பி தீபாவளி ஜெசிகா இந்த மாதிரியாவது ஏதாவது ஒரு மெசேஜ் உன் போனுக்கு நான் அனுப்பியிருப்பேனா? சொல்லு. இல்ல. அவ்வளவுதான். என் அம்மா எந்த அளவுக்கு துடி துடிச்சு இறந்து போனாவன்னு எனக்கு தெரியும். சரியோ தப்போ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இந்த ஜென்மத்துல என்னோட வாழ்க்கை அர்ஜுன் தியாஸ்ரீ தான். அந்த மஞ்ச கயிறுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களா? அந்த உறவுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கேன். ஆனா தியா தான் அவ மனசுல அவங்க தம்பியை வச்சுக்கிட்டு இருக்காளே. டிவோர்ஸ் கேட்டாலும் கொடுத்துதானே அவனும். அத அவ விருப்பம். அவ மனசுல நிலன வச்சிருந்தாலும் சரி, இல்லனா டிவோர்ஸ் கொடுத்துட்டு வேற வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாலும் சரி, அவ அம்மம்மா கூடயே இருந்தாலும் சரி, இல்லனா இங்க என்ன கூட வாழறதுக்கு வந்தாலும் சரி, அது அவளோட விருப்பம். ஆனா அர்ஜுனை மாத்ததுக்கு யாராலையும் முடியாது. என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் கல்யாணம், அது நடந்து முடிஞ்சிருச்சு. இங்க பாரு, தயவு செஞ்சு என் ரூம்ல இருந்து வெளியே போய் என்ன கத்த வைக்காத. ஏற்கனவே இன்னைக்கு ஃபுல்லா கத்தி கத்தி டென்ஷன்ல இருக்கேன். வெளியே போயிரு. அர்ஜுன், என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்சமாவது ட்ரை பண்ணலாம்ல. ஐயோ ஜெசிகா, இதுதான் நான் என்ன புரிஞ்சுக்கிட்ட நீ ட்ரை பண்ண. சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்த பார்த்து அதனால அந்த அளவுக்கு மனசு அளவுல பாதிக்கப்பட்ட வேணாம். என் அம்மா இறந்து போனதை என்னால இப்ப கூட ஏத்துக்க முடியல ஜெசிகா. உனக்கெல்லாம் நான் எப்படி பேசினாலும் அதை புரிய வைக்க முடியாது. மனசு அளவுல எந்த அளவுக்கு என் அம்மா பாதிக்கப்பட்டிருந்தா அதே யோசிச்சு யோசிச்சு டெலிவரி டைம்ல இறந்து போயிருப்பாவ. அதெல்லாம் என்னை தேவையில்லாம பேச வைக்காம நீ வெளியே போகும்போத நல்லதோ கெட்டதோ அவ கழுத்துல நான் தாலியை கட்டிட்டேன். என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன், மறக்க முடியல அப்படி இப்படின்னு எல்லாம் என்கிட்ட வந்து பேசாத. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. நீங்க எனக்கு வேணாம் அர்ஜுன். இங்க பாரு, நான் எந்த பொண்ணுகிட்டே இந்த அளவுக்கு பொறுமையா பேசினதே இல்ல. ஏன் நிலன் இறந்து போறதுக்கு முந்தி நான் தியா கிட்ட கூட இந்த அளவுக்கு பொறுமையா பேசினது இல்ல. உனக்கிட்ட இந்த அளவுக்கு நான் பொறுமையா இருக்கேனா அதுக்கு காரணம் உன் அம்மா அப்பாவால நீ பாதிக்கப்பட்டிருக்கிறதுனாலதான். உன் அம்மா அப்பாவால நீ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு என்னால என்னைய மாத்திக்க முடியாது. எனக்கு அப்பா இருந்தா இல்லாததுக்கு சமந்தான், உனக்கு அம்மா அப்பா இருந்தா இல்லாததுக்கு சமந்தான். அந்த ஒரு விஷயத்தினாலதான் நான் இவ்வளவு உனக்கிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா இந்த அர்ஜுனா நீ வேற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்பனா என்ன ஏத்துக்கிடவே மாட்டியலா? என்ன பைத்தியமா? தியாதான் அவ மனசுல என்னமோ நிலன வச்சிருக்காளா. இப்ப கூட கல்லறையில போய் ராத்திரி ஃபுல்லா படுத்திருக்கா. அது அவ ப்ராப்ளம். நீ அவ பிரச்சனை அவளுக்கிட்ட தான் போய் கேட்கணும். நான் இப்ப அவளை பத்தி சொல்லல, என்ன பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ எப்படிங்கறத பத்தி நான் உன்கிட்ட பேசல. இதுதான் நாங்கிறத உனக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். புரியுதா இல்லையா உனக்கு? இங்க பாரு, ரோசாவியலையும் சின்ன அவரையும் கூப்பிட்டேன்னு வச்சுக்கான், வெளியே போக மாட்டேங்கிறான்னு சொன்னாலே போதும் அசிங்கப்படுத்தி தான் அனுப்புவாவ. அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு நினைக்கேன். போயிரு. நீங்க என்ன சொன்னாலும் என்னால உங்களை மறக்க முடியாது. என்ன உங்க ரூமை விட்டு தானே போனோம். ஆனா என் மனசுல இருக்கவங்கள எப்போ யாராலையும் விரட்ட முடியாது. ரூமை விட்டு போதானே சொன்னியா, போறேன். நமக்கு உறக்கமே வர மாட்டேங்குது. இவ எங்க அண்ணன் பாட்ட ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு அவ உறங்க போயிட்டா போல. நாளைக்கு அவ கையில போட்டு விடுறதுக்கு ரிங்க எடுத்து வச்சாச்சு. ஆனா அவளுக்கிட்ட இருந்துதான் ஒரு போனும் வர மாட்டேங்குது. இப்படி நேரம் அவ போன் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இனிமே இந்த நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்து கதை ஓடியது, லவ் பண்ணியது, விடிய விடிய நேரம் போறதுன்னு தெரியாம பேசியது, இதெல்லாம் நாளையில இருந்து நம்மளும் அனுபவிக்க போறோம். இவள என்ன நல்ல பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கல்யாணம் ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. இவளும் அந்த அகல்யா பைத்தியமும் ஒண்ணுதான். என்ன அவ வாயால வட சுட்டுக்கிட்டு கொடுமையா நடந்துப்பா. இவ அப்ராணி போல மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்பா பார்த்தாலும் செத்து போயிருவேன் எதுனா உன்னை சொல்லி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காது. இதே கல்யாணம் ஒரு பொண்ணு கிட்ட உன்னைய மறக்க முடியலன்னு வேற ஒரு பையன் போய் சொன்னா எந்த அளவுக்கு தப்பா இருக்கும். அதே மாதிரிதான் இதுங்கிறது ஏன் இந்த ஜெசிகாக்கு புரியவே மாட்டேங்குது. ஜெசிகா கொஞ்சம் நில்லுமா. சொல்லுங்க ஆண்டி. ரொம்ப கோவப்பட்டுட்டானோ? உங்களுக்கு எப்படி? நான் மேல அப்பதான் வந்தேன், கேட்டுக்கிட்டு தான் நின்னேன். அது எப்படி ஆண்டி தியா இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கா? அர்ஜுன் ஏன் இந்த தாலிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்காரு? அவன் அப்படிதான் பேசுவான்.
எனக்கு என்னமோ என்னை அவாய்ட் பண்ணியதுக்காண்டி அவர் இந்த காரணத்தை எல்லாம் சொல்லி மாதிரி தான் இருக்கு. அப்பல இருந்தே என்னை அவாய்ட் பண்ணியதுக்கு தான் அவர் காரணம் சொல்லிட்டே இருக்காரு. அவி அப்பாவால அவி அம்மா பாதிக்கப்பட்டதா, இப்ப தியா கூடல அவருக்கு நடந்த கல்யாணமும் ஒண்ணா. எது கூட முடிச்சு போடணும்னே தெரியாம என்னைய கலத்தி விடுறதுக்காண்டி அது இதுன்னு காரணம் சொல்லிய மாதிரி இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா அர்ஜுன் இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு ஏன் அவருக்கு புரியல? அத நீதான் அவனுக்கு புரிய வைக்கணும். ஆனா பக்கத்துல போய் பேசுறதுக்கு கூட விட மாட்டேங்கிறாரே. தியா கூடால அவர் வாழியதுக்கு வாய்ப்பே இல்ல. அவளை இங்க வரதுக்கு நான் விட மாட்டேன். நான் இருக்கிறது வரைக்கும் அவ இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அர்ஜுனுக்கு பொண்டாட்டினா அது நீதான். ஆனா எப்படி? முன்னமே இப்படிதான். நீங்க கொடுத்த பிளான்னாலதான் கொஞ்ச நாள் பேசாம இருந்தேன், வேண்டான்னு சொல்லிட்டு போனேன். அப்பயும் அர்ஜுன் மனசு மாறல. அப்ப நீ தள்ளி போன்னு சொன்னேன், இப்ப நீ தள்ளி போவாதான் சொல்லியேன். என்ன நடந்தாலும் அவனே சுத்தி சுத்தி வா. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சாமலா போவோம். நடக்குங்கிறீங்களா? நம்பு, கட்டாயம் நடக்கும். அந்த தியாவையெல்லாம் அவனை ஏத்துக்கிட மாட்டான். அந்த தியாக்க இவனை கண்டாலே ஆவாது. நம்பிக்கை மட்டும் விட்டுறாதேனா? சரி ஆண்டி, நான் வரேன். இவனுக்கும் இவன் தங்கச்சிக்கு கல்யாணமே நடக்கப்படாது. நான் என்னென்னமோ பிளான போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கல்யாணமே நடக்கப்படாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அவன் தியா கழுத்துல தாலியும் கட்டிட்டான். இப்ப இவ வேற பின்னாடியே நடக்கான். இவ்வளவு ரெண்டு பேரும் எப்படிதான் நான் ஒழிச்சு கட்ட போறானோ? என்னமா அர்ஜுன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த சாராக்கு கல்யாண பேச்ச எடுக்கல. அவன் சாராக்கு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சானா அத வேற கெடுக்கிறதுக்கு பிளான போடணும். ஷப்பா, இதுல இவனுக்காண்டி ரெண்டு பொண்ணு வேற. காலம் விடிஞ்சதும் இப்படி வாயை பழக்க இந்த நாள் விளங்குமா? காலமா வாய பிளக்காம பொறவு மத்தியானமா வாய பிளக்க முடியும்? காலமே எந்திரிச்சியா? கொஞ்சம் சுறுசுறுப்பா கொஞ்சம் பாடத்தை படிச்சியா? ஓடுனியா, நடந்தியா? இந்த அர்ஜுன கண்டியா? காலமே எந்திரிச்சதும் மேல போய் கொஞ்ச நேரம் அதை இதையும் தூக்கி எக்ஸசைஸ் சொல்லிட்டு பண்ணுவான். அவனுக்கிட்ட இருந்து கொஞ்சமாவது படி. சும்மா இருங்க ரோச. நானே என்னைய மோட்டிவேட் பண்ணியதுக்கு ஒரு பிள்ளையும் கிடைக்கலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது இது? வீடா இல்ல சத்திரமா? அட கடவுளே, இது என்ன கொடுமைன்னு தான் தெரியல. இவளுக்கு பாவாடையெல்லாம் துணியெல்லாம் இப்படி அசையில காய போட்டிருக்காவ. எனக்கு துணியில எல்லாம் அசையில காயப்படாம இனிமே கொம்மைக்கு கொண்டையிலே காயப்படணும். நீங்க மாமியார் ஆச்சு, அவிய மருமவளாச்சு. கொண்டையில காய போட்டாலும் சரி, தலையில காய போட்டாலும் சரி. கொம்மைக்கிட்ட கேளு. என்ன துணியெல்லாம் அசையில காயப்படாம உன கொம்மைக்கு தலையிலே காயப்படணும்னு கேளு. ஆமா, எனக்கு யாரும் சொன்னா மட்டும் போதும். அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு வந்துறியது. யாரு காய்ச்ச கண்டுகிட்டு இவ அம்மா கறி வளை பெத்து போட்டான்னு தெரியல. அம்மா கொடுமைதான் நடத்தியா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எனக்கு இல்ல அம்மா. இல்லதான். உனக்கு அறிவுல கொஞ்சம் கடன் தான். ஆமா, இவளுக்கு அறிவு இல்ல. என்னன்னு என்கிட்ட கேக்குதியா? உங்க அம்மா கிட்ட கேளுங்க. கேளுங்கன்னு சொல்லி என்னைக்கு இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் காது கேட்காம போகுதுன்னு தெரியல. என்ன பொம்பளை இவியா? என்ன செஞ்சாவான்னு சொல்லிக்கிட்டு இப்படி கூவிட்டு கிடக்க? அவங்களுக்கு துணியில எல்லாம் அலசி காய போட்டிருக்காவ. துணியில அலசினா காய போடுறதுக்கு தானே முடியும். அதுவும் அந்த அசையில காய போட்டிருக்காவ. பொறவு உனக்கு தலையிலேயே காய போடுவாவ? ஆமா, உங்க அம்மா காரி எதுனா சொன்னா மட்டும் எங்க இருந்து வாரியான்னு தெரியாது குதிச்சுக்கிட்டு. கத்தாதான் நீ கத்தி கத்தி யாருக்கு ஸ்பீக்கர் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. கரெக்ட். இப்ப எதுக்கு இப்படி கொந்தளிக்க? அம்மா, இன்னைக்கான நியூஸ் பேப்பர் பாத்தியலா? கிழவர் இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாரு. நான் ஒண்ணு காணையில உங்க பேப்பரை. கொஞ்சோல கூட புத்தியே இல்ல. ஏம்மா, மருமவ தானே, உன் புத்தியில கொஞ்சோல கடன் தான். வயசு ஆயிட்டே போகுதுல, இனிமையாவது கொஞ்சோல அறிவு இருக்காண்டாமா? இப்ப எதுக்கு இந்த வரத்து வர? கேட்டியலா? துணி அம்பட ஈரமா கிடக்கு. நேத்துக்கே அலசி போட்டாவைல என்னமா காயாம ஈரமா கிடக்கு. ஏன் அம்மா ஆத்தா, புறவு இந்த மழை நேரத்துல போட்ட உடனே காயத்துக்கு சூரியன் அப்படி சுட்டரிச்சுக்கிட்டு இருக்கு. மழை நேரத்துல காயத்துக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். ஆமா, அத 4-5 நேரம் மறைச்சு போட்டிருந்தியாலே இந்நேரம் பப்படம் போல காஞ்சிருக்கான். கொஞ்சோல தள்ளு. ஏன் இல்ல, நான் துணிக்கு கிட்டால போய் காக்கா காக்கா உணர்த்திட்டா கள்ள வந்தா சொல்லாத. இப்படி ஸ்லைட்ட காய வைக்க மாதிரி துணியிலே காய வைக்க முடியுமா? என்னது ரோஸ், என்ன பாட்டு? காக்கா இல்ல, காக்கா காக்கா உணர்த்திட்டா கள்ள வந்தா சொல்லாத. இப்படிதான் இனிமே துணி கிட்டால போய் அடிச்சு உணர்த்தணும்னு நினைக்கேன். மழை நேரத்துல இப்படிதான் தங்கம். எல்லா வீட்டோலயும் இந்த பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் அதை திருப்பி போட்டிருந்தா இந்நேரத்துக்கு காஞ்சிருக்காளா? ஆமா, இனிமே நான் துணியில கிட்ட போய் இருந்து ஒப்பாரி வைக்கேன். இனிமே மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவியெல்லாம் என்ன நினைப்பாவ? துணி காயாததுக்கு மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவி என்ன நினைப்பாவ? உனக்கு இந்த பைத்தியமா பிடிச்சிருக்கு? துணி காயாததுக்கு மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவி என்ன நினைப்பாவ? சுத்தம் இல்லன்னு நினைப்பாவல. என்ன இப்படி ஈர துணியலையா அடுக்கி போட்டிருக்காவ? பாரதிய பொண்ணு இப்படிதான் இருக்கான்னு தானே நினைப்பாவ. துணியில அலசி காய போடியது எல்லாருக்கும் வீட்லயும் தானே இருக்கான். ஒரு 2வது பொண்டாட்டி கொஞ்சம் விசித்திரமா பிறந்தவ கண்டியா? ஆமா, ஓயாம அத மட்டும் சொல்லி இருக்கா. ஆமா, நீ அவனுக்கு முத பொண்டாட்டியா? 2வது பொண்டாட்டி தானே? அதுக்குன்னு சொல்லிட்டு ஓயாம அதே சொல்லி காட்டணுமா? யார 2வதா கல்யாணம் பண்ணியவே இல்லையா? இருக்காவா அம்மா? ஆனா முத பொண்டாட்டி உயிரோட இருக்கச்சிலேயே நீ வந்துட்ட கண்டியா? அதான் உனக்கு ஏத்த பேரை வச்சிருக்கேன். இருங்க, இனிமே உங்க அம்மா எப்பயாவது இப்படி 2வது பொண்டாட்டின்னு சொன்னாவன்னு வச்சுக்கிடுங்க. இவையெல்லாம் அநாத ஆசிரமத்துல கொண்டு விடுறதுக்கு நான் தயங்க மாட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்கம்மா. அடுத்த 10 வருஷத்துல நானும் உங்களை அனுப்பி வைக்கலாம். என்னது? இல்ல, ரோசா அனுப்புனா அடுத்த 10 வருஷத்துல நீங்களும் வரதுக்கு ரெடி ஆயிக்கோங்கன்னு சொன்னேன்.
அப்படி சொல்லி என் பியாரா சும்மாவா? இங்க பாருங்க, இனிமே இந்த ரெண்டாவது பொண்டாட்டின்னு சொல்லி வேலையெல்லாம் வச்சுக்கிடாதுங்க. துளசிக்கு கல்யாணம் ஆக போகுது. அம்மா தெரியாம இவளை கட்டிட்டேன். இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலாவது ஜனன்னு சாராக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். இனிமே இத வச்சே கூப்பாடு போட்டுவா போலயே. துணியெல்லாம் எடுத்து உங்க சொந்த கரவியை வேற யாருக்கு வீட்லயாவது கொண்டு காய போடுங்க. நான் என் பியார அர்ஜுனுக்கு வீட்ல போட்டிருக்கேன். உனக்கு என்ன? இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்ல உள்ளவியெல்லாம் வருவாவ. இப்படி ஈர துணியா பாக்கத்துல என்ன நினைப்பாவ? பொண்ணுக்கு பொறுப்பு இருக்காது போல, பொறுப்பு இல்லாம வளர்த்திருப்பாவ. அப்படித்தானே நினைப்பாவ. வந்ததே பொண்ணு பிடிக்கலன்னு அப்படியே போயிட்டாவல்னா, நான் துணியை காய போட்டிருக்கத கண்டு உன் பொண்ணு பிடிக்கலன்னு போயிருவாவ. அதுவும் வீட்டுக்கு பரத்தால துணியை போட்டிருக்கேன். இப்படி பெரிய வீட்ல பெரும ஒரு ஆசையில நான் துணியை காய போட்டிருக்கேன் தான் இப்ப பெருசு. சரி, இதோட பேச முடியுமா? இனிமே எப்படி மாப்பிள்ளை வீட்ல உள்ளவியல சமாளிக்க போறேனே தெரியல. அம்மா நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதுங்க. நல்ல ஒரு பிள்ளை இல்லல உனக்கு கட்டி வச்சான். இப்படி ரெண்டாவதா ஒரு குழிக்குள்ள போய் விழுந்துட்ட கண்டியா? அம்மா அவளை பத்தி தான் தெரியல. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதுங்க. அதான் அவ அநாத ஆசிரமத்துல விட்டுருவேன்லாம் சொன்னாலே. அவ அநாத ஆசிரமத்திலேயோ முதியோர் இல்லத்திலேயோ என்ன கொண்டு விட்டு பாக்கட்டேன். என் பியாரே கவின் இருக்கான். ஒரு ரெண்டாவது பொண்டாட்டியா எனக்கு பரத்தாலேயே அங்க அனுப்பி வச்சிருவான். என்ன மக்கா நான் சொல்லது சரிதானே? ஆமா ரோஸ், ஆனா என்ன கொஞ்சம் செலவாகும். செலவா? உன் அம்மா காரியா எனக்கு பரத்தால அனுப்புதுக்கா? ஆமா, பெருசா எல்லாம் இல்ல. உங்க கழுத்துல கிடைக்கிறத கலத்தி தந்துகிட்டு போனா போதும். எல்லாம் ஒண்ணுதான். ஏம்மா ஒண்ணும் தப்பா எடுத்துக்கிடாதுங்க. எனக்கு ஒண்ணுதான்ல புரியல. அது எப்படி ஆகும்? அவ மருமவளாவா இருக்கா, மாமியாராவா இருக்கா? எனக்கு ஒரு ரெண்டாவது பொண்டாட்டி மருமவா. ஆனா எங்கயாவது மாமியார் கொடுமையை காட்ட முடியாதா? அப்பே மருமவ கொடுமை தான் நடக்குது. சரி, உன் மூத்த பையன் அர்ஜுன், அவன் பொண்டாட்டிக்கு இவ மாமியாரு. அங்க மருமவ கொடுமையா நடந்துகிட்டு இருக்கு. அத பாக்கத்துல எல்லாம் கரைச்சு கொட்டியது. அங்க மாமியார் கொடுமையை காட்டிக்கிட்டு இருக்கா. இப்படி இந்த வீட்டுக்குள்ள மாமியார் கொடுமையை அவளே காட்டியா, மருமவ கொடுமையை அவளே காட்டியா? பொறவு நாங்க எல்லாம் இந்த வீட்டுல என்னத்துக்காக? ஃபேக்ட். ஏம்மா அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. நீ குறிச்சு வச்சுக்க. அர்ஜுன் பொண்டாட்டி மட்டும் அர்ஜுன் கூட வாழதுக்காண்டி இந்த வீட்டுக்குள்ள வந்தான்னு வச்சுக்க. உன் பொண்டாட்டிக்கு அவளை வச்சு மருமவ கொடுமைனா என்னன்னு காட்ட வைப்பேன். யாரு நீங்க? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தான்னு வச்சுக்க. ஒரு ரெண்டாவது பொண்டாட்டிக்கு ஒரே நேரத்துல மருமவ கொடுமை மாமியார் கொடுமை ரெண்டும் நடக்கும். எழுதி வச்சுக்கலாம், பாத்துக்க. இது நடக்கலன்னா என் பியார மாத்தியேன். அப்பா நீங்க செஞ்ச பெரிய தப்பு. ரெண்டாவதா அம்மையை கல்யாணம் பண்ணது. ஆமா, பண்ணதுனாலதான் நீ இருக்க. அதுக்காண்டி வேணா விட்டு வைக்கலாம். எல்லாம் எனக்குனே வந்து சேர்ந்திருக்கு. ஏலே மக்கா, அந்த சேட்டு மசாலாயை கொஞ்சம் எடு. சேட்டு மசாலாயா? ஆமா, போனுக்குள்ளதான் இருக்கல. இந்த சாரா பண்ணு கூட என்ன கேட்கணும்னாலும் இப்ப எல்லாம் அந்த சேட்டு மசாலா கிட்ட தான் கேட்கான். சேட்டு மசாலாயா? அதுகிட்ட எப்படி மருமகளை கொடுமைப்படுத்தியதுன்னு கேளு. ஐயோ ரோஸ், அது சாட் ஜிபிடி. எனக்கு ஒரு சாட்டு. எந்த படத்துல எல்லாம் எந்த சீரியல்ல எல்லாம் மருமகளோட தூக்கி போட்டு மிதிக்காளோ அதெல்லாம் எதுன்னு பார்த்து சொல்லு. எல்லா டிவி சீரியலோலயும் மாமியார் கொடுமை எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு உன் அம்மா காரியம் நான் கசக்கி பிழிச்சு எடுக்கட்டா பாரு. I am waiting. எடிங் ஏன் எங்க கிளம்பிட்டு இருக்க? சுஜா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். கவினன் சிரிக்காத. எப்படி பொறவு பின்ன வீட்டுல இருக்கவியலுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவளை என்னைக்கு பொண்ணு பார்க்க வராவன்னு. ஆனா சம்பந்தப்பட்டவளுக்கே தெரியாது கண்டியா. இனிமேதான் சம்பந்தப்பட்டவளுக்கிட்டயே சொல்ல போறாவ. நேரத்தையே சொல்லிருந்தா இந்நேரத்துக்கு எங்கேயாவது சிட்டா பறந்திருப்பான்னு அவளுக்கு தெரியும். நீ சிரிக்கிறத கண்டாவல்னா என்னையும் சேர்த்து போட்டு தான் இருப்பாவ. சும்மா நில்ல. நீ இன்னைக்கு எங்கேயும் போகப்படாது. அம்மா சுஜா வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஒருத்தி வீட்டுக்கு போவாண்டான்னு சொல்லியல. அதையா நிறைய மேத்ஸ் ஹோம்வொர்க்லாம் கொடுத்திருக்காவ. அவளு கூட சேர்ந்து இருந்து முடிச்சிட்டு வரேன். என்னது இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போவாண்டாம்? அதான் காலேஜ் எல்லாம் லீவ் விட்டுருக்காவே. எல்லாம் காலேஜ் தானமா லீவ் விட்டுருக்காவ. சுஜா வீட்ல லீவ் விடல. எல்லாம் பொண்ணு பாக்கிறதுக்கு வர போறாவ. நீ என்னடானா அப்படியே ஊரை சுத்திக்கிட்டு வரலான்னு பாத்தியா? ஏமா பொண்ணு பார்க்க வராவளா? எடி ஆமா. என்ன ஒரு ஆனந்தம் என் தங்கச்சிக்கு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என் பிள்ளைக்கு அதெல்லாம் விருப்பமா தான் இருக்கும். அவ சந்தோஷம் தான் படுவான்னு சொன்னேன்ல. ஆமா, சத்தியமா பொண்ணு பார்க்க வராவளா? எடி ஆமா. ஆமா, மாப்பிள்ளை என்ன வேலை பாக்கியாவ? மாப்பிள்ளை போலீஸ். வாவ், ஏக்கா வாழ்த்துக்கள். ஏக்கா வாழ்த்துக்கள். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எடி பேத்தா. ஏம்மா நீங்க எப்ப நல்ல சித்தியா மாறினியா? எடி உழுவ, பொண்ணு பார்க்க வரது அவளே இல்ல சாராக்காவா. இல்லனா வேற இந்த வீட்ல இருக்கேது நீங்க மட்டும் தான். அப்ப நான் உங்களையே பார்க்க வரவா? ஏம்மா அப்பனா உங்களுக்கு வாழ்த்துக்கள். எடி உழுவ, தலையில நாலு போட்டேன்னு வச்சுக்க. ஏம்மா ஏம்மா உன்னைய தான் பார்க்கிறதுக்கு வரவ. ஓ என்னையா? என்னது என்னையா? பொறவு இங்க மூஞ்செல்லாம் புள்ளி புள்ளியா இருக்கு. சோத்து கத்தால கடலை மாவு அது இதுன்னு மூஞ்சில என்னத்தையாவது போட்டு அதை தேய்ச்சி எடுத்துக்கலாம்ல. எம்மா இதெல்லாம் பிம்பிள் தடம். கரு இதெல்லாம் பாத்துக்கிட்டு மாப்பிள்ளை வீட்ல உள்ளவிய வேண்டான்னு சொல்லிக்கிட்டு போனான். லேவனுக்கியா இல்ல காமெடி பண்ணிய மாதிரி இருக்காதான். முத 28 பேப்பரையும் பாஸ் ஆகு, அதுக்கப்புறம் பல்ல காட்டு. எம்மா எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு நான் கேட்டனா? அக்கா இருக்கா? யார் வேணாம்னா இருந்துகிட்டு போட்டு.
சாரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சென்னனு கிளம்பி ரெடியாவு. ஏமா உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கே? எடி பேக்கு. எப்ப உனக்கு என்ன செய்யணும் நமக்கு நல்லாவே தெரியும். நல்ல கிழிச்சி. எனக்கு கிளாஸ்ல ஒரு பிள்ளைகளுக்கு கூட இன்னும் கல்யாணம் நடக்கல. எங்க டிபார்ட்மென்ட்ல அதுவும் ஃபைனல் இயர்ல ஒரே ஒரு அக்காளுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருக்கு. வேற யாருக்குமே இன்னும் கல்யாணம் நடக்கல தெரியுமா? 19 வயசான குழந்தைக்கு என்னது தெரியும்? அதெல்லாம் தெரியும். நீ சாரிய மாத்திக்கிட்டு வந்து நில்லு. நீ வந்து காப்பிய மட்டும் கொடுத்தா போதும். என்னால ஒண்ணு காப்பி கொடுக்க முடியாது. அதுவும் போலீஸ்காரங்கள எல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இங்கரு மாறி மாறி எதிர்த்து பேசணும்னு வச்சுக்க. எம்மா பொண்ணு பார்க்க வராவன்னு சொல்லிக்கிட்டு நியாத்தைக்கு கூட நீங்க சொல்லல. இப்ப சொல்லுதியா? நியாத்தே சொல்லிருந்தா காலமே எந்திரிச்சு எங்கயாவது சிட்டா பறந்துருவான்னு எனக்கு தெரியும். அதான் உன் அப்பனுக்கிட்ட கூட உன்கிட்ட இத பத்தி பேசப்படாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன். நீ போய் அந்த சீலையை கட்டிட்டு வா. ஏம்மா இப்படி கொடுமையா படுத்துதியா? அக்கா என்ன துளசி, நீயாவது இந்த அம்மைக்கு புரிய வைக்கலாம்ல. சித்தி அவ படிச்சுக்கிட்டு தானே. சாரா அண்ணே இங்க வா, உனக்கிட்ட கொஞ்சம் பேசணும். வரேனே ஒரு நிமிஷம். சித்தி சாரா வான்னு சொல்றேன்ல. இந்த வரேனே. என்னால கல்யாணம் ஒண்ணும் கட்டிக்க முடியாது. நீ நான் பாக்கிய பையனை கல்யாணம் பண்ணலைனா நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்னத்த உங்களுக்கு செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு போங்க. எனக்கு சோறு கூட்டலாம் அவுச்சு போட்டு சாப்பாடு தரது சாராக்கா. என்னைய படிக்க வைக்கிறது அர்ஜுனண்ணா. அது பிறகு யார் போனா எனக்கு என்ன? துளசி எம்மா என் ஃப்ரெண்ட் மாரோளுக்கு வீட்ல கூட என்னமா யாருக்கு வீட்லயுமே கல்யாண பேச்சு எடுக்கல தெரியுமா? அந்த பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா 4 வருஷமா படிக்கும். நான் இப்பதான் 2வது வருஷத்துக்குள்ள போயிருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிட்ட படிக்கலாம். மாப்பிள்ள போலீஸா இருந்தாலும் நல்ல உயர்ந்த பதவியில தான் இருக்காரு. அவரே உன்னை படிக்க வைப்பாரு. எப்ப சொல்லுங்கப்பா. நான் சொல்லி பார்த்தாச்சு. ஒன்னே புருஷ பேச்சு கேட்கவளா இருக்கணும், அப்படி இல்லையா மாமியார் மாமனார் பேச்சு கேட்கவளா இருக்கணும். அம்மா நீ வந்து காப்பியை கொடுத்துக்கிட்டு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமான்னு கேட்டா ஆமான்னு தலையை மட்டும் ஆட்டினா போதும். இத மட்டும் நீ செய்யாம எங்கேயாவது காலை வாரி விட்டான்னு வச்சுக்கா. இங்க இரு துளசி, ஏற்கனவே அக்கால அண்ணன் தான் நம்மள விட்டுட்டு போயிட்டாவன். நானும் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் அப்படியே மேல போயிட வேண்டியதான். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுதியா? உனக்கு வேற வழியே இல்ல. என்ன சொல்லலாம்ல? நீ இப்ப விட அப்புறமா பாத்துக்கலாம். அப்புறமா பாத்துக்கலாம்னா கல்யாணம் அன்னைக்கு கல்யாண மாப்பிள்ளைக்கு ஜீப் எடுத்து ஒளிச்சு வைக்கலாம். கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நிக்கும். நீ எல்லாம் ஒரு அண்ணன். எனக்கு தெரியாது. மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவிய வருவாவா, நீ காப்பிய கொடுக்கணும். மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு கேப்பாவா, ஆமான்னு சொல்லணும். இது மட்டும் நடக்கல இந்த வீட்டுல இன்னைக்கு ஒரு போன உள்ளம். நான் தூக்குல தொங்குவேன். அதுக்கு காரணம் நீயா தான் இருப்ப பாத்துக்கா. சொல்லுனே. அம்மா நீ இன்னைக்கு ஹாஸ்பிடல் போலியா? இல்லடா. ஏன்? அதான் துளசியை பொண்ணு பாக்கிறதுக்காண்டி வராவ எல்லாம். இந்த நேரத்துல ஏன் ஹாஸ்பிடல் போனோம்? ஏனே துளசிய பொண்ணு பாக்கிறதுக்கு வராவன்னு சொல்லிக்கிட்டே நீ ஹாஸ்பிடல் போலியா? அஞ்சோக்க கல்யாணத்துக்கே உன்னைய கெஞ்சி கூத்தாடி தான் உன்னை நிக்க வச்சிருக்கோம். நிலநடனுக்கு நடக்க இருந்த கல்யாணத்துல நிலநடன் வந்து பேசி எப்படியோ உன் மனசு மாதிரிதான் வீட்டுல இருந்த. ஆனா துளசிய பொண்ணு பார்க்க வரதுக்காண்டியே இவ்ளோ மாறிட்டியா நீ? சும்மாதான். ஆமா சாரா, உனக்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். டிஎஸ்பி உனக்கு எப்படி தெரியும்? எந்த டிஎஸ்பி? ரோஹித். ஓ கான்ஸ்டபிள் சாரா. என்ன உன்கிட்ட சொல்லதுக்கே மறந்துட்டேன். இந்த கான்ஸ்டபிள் ரோஹித் சார் இருக்காருல, அவர் உனக்கு தெரியுமா? ஆமா நீ உனக்கிட்ட சொல்லதுக்கு மறந்துட்டேன். அன்னைக்கு பைக் பிரேக் பிடிக்காம அது போக்குல போயிட்டே இருந்தேன். அப்ப இந்த கான்ஸ்டபிள் இருக்காருல, அதான் போலீஸ் ரோஹித் சார். அவர்தான் பைக் பிடிச்சு என்ன காப்பாத்தி தூக்கி எடுத்துட்டாரு. ஓ அப்படியா? அது பிறகு இப்ப கூட காய்கறி வாங்குறதுக்கு போனேன்ல, அப்ப மார்க்கெட்ல அவிய வீட்டுக்கு சேர்த்து நான் தான் காய்கறி வாங்கி கொடுத்தேன். அவிய வீட்டுக்கு சேர்த்தா? ஆமாண்ணே. இந்த பஸ் எல்லாம் இருக்கலாம், பஸ்ல திருட்டு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. பஸ்ல டிராவல் பண்ணியவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கான்னு பாக்கிறதுக்கு வண்டியில ஏறி இருக்காரு. யாரு? டிஎஸ்பியா? அண்ணே கான்ஸ்டபிள். ஓ. அவரு நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்த பஸ்ல தான் வந்தாரு. அப்ப நான் மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொன்னதான் காய் வாங்குறதுக்கு அப்ப நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வாங்கின மாதிரியே அவி வீட்டுக்கும் காயெல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஆனா ரூபாய் அவர் தான் கொடுத்தாரு. வேற எப்படி தெரியும் அவரை? அவ்வளவுதான். அப்போ அவரை பத்தி வேற எதுவும் உனக்கு தெரியாதா? அவர் ஒரு பொண்ணை 26,78,400 செகண்டுக்கு முன்னையில இருந்தே லவ் பண்ணியாருன்னு தெரியும். அது என்னமா 26,78,400 செகண்ட்? என்ன உனக்கே சிரிப்பு வருதுல? அவரு ஒரு மாசமா ஒரு பிள்ளை லவ் பண்ணியாராம். ஆனா ஒரு மாசம் சொன்னா கம்மியா இருக்கலாம். அதான் 26,78,400 செகண்ட் சின்சியரா லவ் பண்ணியாராம். சாரா, ஸ்கூட்டி பிரேக் பிடிக்கலன்னு சொன்னியே, அது கவின் சரி பண்ணிட்டான். அவர் அப்போ ஹெல்ப் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? அது ஒரு மாசம் இருக்கானே. நிலனே அஞ்சோக்கா எல்லாம் இறக்கிறதுக்கு முந்தி ஒரு மாசம் இருக்கும். ஆனா பாவம் நல்ல மனுஷரு. இன்னைக்கு துளசிய பொண்ணு பார்க்க வரவெல்லாம் அது யாருன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு எங்கனே தெரியும். துளசிய பொண்ணு பார்க்கறதுக்கு வர்றது ரோஹித் தான். என்னது? மாப்பிள்ள அந்த போலீஸ்காரர் ரோஹித். ஐயா அவரா? அப்பனா ஒரு மாசமா காதலிக்கேன்னு சொன்னது துளசியா? அவரா இருந்தா துளசியை நல்லா பாத்து பாரு. பயப்படாம அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாமே இவா. அது பிறகு இந்த லூசி எதுக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுது? நான் போய் அவர் நல்லவர்னு சொல்லி அவளுக்கு புரிய வைக்கேன். சாரா,
அவருக்கு 26,48,400 செகண்ட் பத்தி பேசலாம். அண்ணே 26,48,400 இல்ல 26,78,400. அதாம்மா அதை பத்தி பேசலாம். உனக்கிட்ட எதுவும் கேட்கலையா? கேட்டாரு, நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? என் அண்ணன் எனக்காண்டி எப்ப என்ன முடிவெடுக்கானோ அதுதான். என் அண்ணன் என் லைஃப்ல எதை அமைச்சு குடிக்கானோ அந்த வாழ்க்கையை தான் நான் ஏத்துக்க போறேன் அப்படின்னு. ம் என்ன உனக்கிட்ட ஒண்ணு கேட்கட்டா? ம் ஏன்னு எனக்கிட்ட இருந்து எதுனா தெரிஞ்சுக்கணுமா உனக்கு? இல்லம்மா சும்மா தான் கேட்டேன். அவர் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். இல்ல இன்னைக்கு நீ என்கிட்ட பேசிச்சலாம் கண்ணு அசைக்காம என் மூஞ்சியை பாத்துக்கிட்டு இருக்கலாம். என் ஒவ்வொரு அசைவையும் நீ நோட் பண்ணிய மாதிரியே இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போ. ம் சரி அண்ணே. மக்களே அழகா இருக்கேன், புது மாப்பிள்ள கணக்கா இருக்கேன். அம்மா ஏம்மா என்னங்க சொந்தக்காரவிய யாருக்கிட்டேயும் சொல்லல, நம்ம 3 பேரும் மட்டும் போறது நல்லாவா இருக்கு? எங்க சும்மா பொண்ணை பார்க்க போற மாதிரி பார்க்க போயிட்டு பூ வச்சுக்கிட்டு வர போறோம். அவன் அவனுக்கு வர போற பொண்டாட்டிக்காண்டி ஒரு மோதிரம் எடுத்து வச்சிருக்கான். அத போட்டுட்டு வர போறோம். அது பிறகுதானே நிச்சயதார்த்தம்லாம். அப்ப சொந்தக்காரவியல்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிடலாம். இல்லம்மா நம்ம 3 பேரும் மட்டும் போறது நல்லா இருக்குமான்னு கேக்கேன். எங்க சம்பந்தியம்மா வீட்லயும் அவிய மட்டும் தான் இருக்காவ. வீட்ல வேற எந்த சொந்தக்காரவியல்கிட்டையும் சொல்லலையாம். அவிய வீட்ல இருக்கவிய மட்டும்தான். பிள்ளை வீட்ல இருந்தாள்னா அவளையும் கூட்டிக்கிட்டு போயிருக்கலாம். அவதான் ஹாஸ்டல்ல நிக்காளே. சம்பந்தியம்மா வீட்ல அவிய வீட்ல உள்ளவிய மட்டும் தானே. அதனாலதான் நானும் யாருக்கிட்டையும் சொல்லல. நம்ம 3 பேரும் போதும். சம்பந்திமா வீட்ல அவிய மட்டும் தானா? நம்ம வீட்ல நம்ம மட்டும் போதும். கண்ணா போலாமா? ஆமா கிளம்பலாம். ரோஹித் மோதிரம் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, மோதிரம் எல்லாம் எடுத்து தானே வச்சிருக்க? ஆமாமா எடுத்துட்டேன். ம் சரி வா போலாம்.